Hi, hello friends, welcome back to my channel AR Mommy Diaries. Thank you for clicking this video. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான chowchow கூட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லா ரெசிபீஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழ கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த chowchow கூட்டு ரொம்ப ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்டியான ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த chowchow கூட்டு ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் இது ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சூப்பரான இளங்காயாக வாங்கிக்கோங்க. நல்லா முத்தினதாக இல்லாமல் பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஸ்கின் பார்ட் எல்லாமே நான் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடையில மிடில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்காக இதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது chowchow காயில் மட்டும் இல்லைங்க, நல்லா நீர் சத்து இருக்கிற பீக்கங்காய், பூசணிக்காய் இதில் கூட நல்லா அந்த கூட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல 10 மினிட்ஸ் அதை தண்ணி கூடவே சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்திட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு தக்காளியும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அது குக் ஆனால் போதும். ஸோ ரொம்ப குக் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/3 கப் தேங்காவும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது மூணையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பர் சாஃப்டாக இது நல்லா குக் ஆகிருக்கு. அதே டைமில் நல்லா குழஞ்சி போகாமையும் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆனால் போதும். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்சினும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் நிறைய நேரம் நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்க காயும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். காய் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான
சௌச்சௌ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.